உழைக்கும் தொழிலாளர்களே, என் உடன்பிறப்புகளே, என் ரத்தத்தின் ரத்தமே. தலைவன் தலைவன் கழுத்துக்கு மேல தலை இருக்கிற எல்லாரும் தலைவன் ஆயிட முடியாது. நீங்க நல்லா இருக்கணும், நாடும் நேரம் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முடியுமா? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், என்ன விழா கோலம்? சார், நான் அமுத சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை என்கிற அமைப்பை பெங்களூர் லால்பாக் ரோடு பகுதியில் சுமார் 33 ஆண்டு காலமாக நடத்தி வருகின்றேன். என் பெயர் எம்ஜிஆரின் காலடி நிழல் பழனி என்பது. என்னுடன் எங்களது அமைப்பின் செயலாளர் ஆர்ஜி சுதர்ஷன் அவர்கள் இருக்கின்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி பெங்களூர் ஸ்ரீராம் பகுதியில் அமைந்துள்ள அருணா திரையரங்கிற்கு புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பழைய காவியம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த வெற்றி காவியம் சத்யா மூவிஸில் தயாரிக்கப்பட்ட உன்னதமான காவியம் இதயக்கனி. இந்த இதயக்கனி திரைப்படத்தை காண திரையரங்குக்கு வந்திருக்கின்றோம். திரையரங்கில் அதாவது ஒரு வாரமாக பத்திரிகைகளிலும் போஸ்டர்களிலும் வாட்ஸ்அப் வலைத்தளங்களிலும் வெளியிடப்பட்ட செய்தி, பெங்களூரில் 2 திரையரங்குகளில் இந்த வெற்றி காவியம் திரையிடப்படுவதாக செய்தி. பெங்களூர் அருணா திரையரங்கில் 4:30 மணி ஒரு காட்சி மட்டுமே. பெங்களூர் வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலாஜி திரையரங்கில் 4:30 மற்றும் 7:30 மணி என 2 காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தை திரு செந்தில் அவர்கள் வெளியீடு செய்திருக்கின்றார். அவர் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படம், அதாவது இந்த ஆண்டில் சுமார் 3 திரைப்படங்களை வெளியீடு செய்து புரட்சித் தலைவருடைய பக்தர்களுடைய இதயத்தில் அவரும் நிறைந்து இங்கே இருக்கின்றார். திரு செந்தில் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். காரணம், பெங்களூர் திரையரங்கிலே இன்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை எந்த திரைப்படம் என்றாலும் கூட மக்கள் வெள்ளம் அலைமோத வேண்டிய தருணம். ஆனால் எல்லா திரையரங்குமே வெறிச்சோடி கிடக்கின்றன, மக்கள் கூட்டம் இல்லை. எல்லா திரையரங்கிலுமே மக்கள் இல்லாமல் வெறும் சேர் நாற்காலியில் தான் 4-5 பேர் 10-20 பேரை வைத்துக்கொண்டு திரைப்படம் ஓட்டி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் வரலாறை மிஞ்சிய வரலாற்று தலைவன் எங்களது பொன்மன செல்வன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பழைய காவியம் இந்த இதயக்கனி என்கின்ற திரைப்படம் இன்று அருணா திரையரங்கிலே 4:30 மணி காட்சியிலே அரங்கம் நிரம்பி வழிகிறது. ஹவுஸ்ஃபுல் போர்டு என காட்சி இன்று சொல்லப்படுகின்றது. மக்கள் கூட்டம் திரையரங்கை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் 8 மணியை தாண்டி விட்டது. 4:30 மணி காட்சி நிறைவடைந்து எந்தவித விளம்பரமும் இன்றி தொடர்ந்து 2வது காட்சியாக 7:30 மணி காட்சி கூட திரையரங்கிலே அருணா திரையரங்கிலே இதே திரைப்படம் இதயக்கனிதான் தற்போது ஓடிக்கொண்டு இருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு இந்த திரைப்படத்திற்கு மக்களுடைய வரவேற்பும் ஆதரவும் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக காண முடிகிறது. ஏனென்றால் வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த திரைப்படம் வந்த பொழுது யார் எந்த வயதில் இருந்தார்களோ அவர்களில் இன்று யார் இருக்கின்றார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் இளம் சிங்கங்கள், வாலிபர்கள், தாய்மார்கள் என இந்த திரைப்படத்தை காண வந்த மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இனி எந்த காலத்திற்கும் எத்தனை ஆண்டுகள் எத்தனை யுகங்கள் வந்தாலும் கூட பொன்மனச்செம்மல் மக்கள் திலகத்திற்கு ஈடு இணை யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படத்திற்கு இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட், 20 அடியில் ஒரு கட் அவுட், அதற்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக மாலை அலங்காரங்கள், இதனை செய்திருக்கின்றார் பெங்களூர் KP அகரகாரம் பகுதியைச் சேர்ந்தவர், என்றென்றும் இதய தெய்வம் மக்கள் திலகத்தினுடைய விசுவாசிகள் என்கின்ற பெயரிலே இயங்கக்கூடிய அமைப்பின் சொந்தக்காரர் எஸ் லோகேஷ், ராஜா, பாஸ்கர், இந்த சகோதரர்கள் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து 28 அடி இந்த பிரம்மாண்டமான கட் அவுட் இருக்கு. சுமார் 1 லட்சம் ரூபாய் செலவிலே இப்பேற்பட்ட மாலைகளை சூடி புரட்சி தலைவருக்கு மகுடம் சூட்டி இருக்கின்றார்கள். புரட்சி தலைவருடைய திருநாமம் என்றும் வாழ்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர் புகழ் என்றும் வாழ்க, வாழ்க பொன்மன செம்மல். அவர்களுடைய நண்பர்கள் கூட்டங்கள் அதிகமே இருக்கின்றன.
அவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு தான் இந்த பிரம்மாண்டமான 28 அடி கட் அவுட் இருக்கு, மாலை அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏராளமான பக்தர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உண்டு. காக்ஸ்டவுன் போன்ற பகுதிகளிலெல்லாம் இருந்து வந்திருக்கின்றார்கள். எல்லோருக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லுகின்றேன். புரட்சி தலைவருடைய திரைப்படம் இன்னும் ஓடக்கூடிய எத்தனை நாட்களோ அத்தனை நாட்களும் தொடர்ந்து மக்கள் கூட்டம் தியேட்டரை முற்றுகையிடும். இது போன்ற மக்கள் வெள்ளம் தொடர்ந்து இருக்கும். இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய திரு எஸ். லோகேஷ் அவர்களுடைய நண்பர் விஜய் அவர்களுக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ்க பொன்மன செம்மல் புகழ், வாழ்க வாழ்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர், வாழ்க பாரத டாக்டர் எம்ஜிஆர், வாழ்க மலைவள்ளல் எம்ஜிஆர், வாழ்க அள்ளி தந்த தலைவர் எம்ஜிஆர், வாழ்க.